கஸ்டடியல் டெத். கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது என்னன்னா, கஸ்டடியில் இருக்கும்போது ஒரு பர்சனுக்கு அதிகப்படியான வயலன்ஸ் நடந்து அவர் இறக்கிறதுக்கு பேர் தான் கஸ்டடியல் டெத். ஸோ இந்த கஸ்டடியல் டெத் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கஸ்டடினா என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்சனை விசாரிக்கிறதுக்காகவோ இல்ல ஒரு பர்சனை வந்து அவர் ஒரு அஃபென்ஸ் செஞ்சிருக்காருன்னு தெரிய வரும்போது அவர் அரெஸ்ட் பண்றதுக்காக விசாரிக்கிறதுக்காகவோ கூட்டிட்டு போகிறதுக்கு பேர் தான் கஸ்டடி அப்படிங்கிறது. இதை இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு சைல்டு வந்து யாரோட கஸ்டடியில இருக்கும் அப்படின்னா பேரண்ட்ஸோடைய இல்ல கார்டியனுடைய கஸ்டடியில இருக்கும். ஸோ கஸ்டடி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கண்ட்ரோலை வந்து எடுத்துக்கிறது. அந்த பர்சன் மேல இருக்கக்கூடிய கண்ட்ரோலை எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் கஸ்டடி அப்படிங்கிறது. கஸ்டடிக்கும் அரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, கஸ்டடி அப்படிங்கிறது அந்த பர்சனுடைய விருப்பத்தை வந்து கண்ட்ரோல் பண்றது கஸ்டடி அப்படிங்கிறது. ஆனா இந்த அரெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல போலீஸ் தான் ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் வச்சிருப்பாங்க. போலீஸ் தான் அவருடைய மூவ்மெண்ட்டை தீர்மானிப்பாங்க. இது வந்து அரெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடத்துல கஸ்டடியை வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. போலீஸ் கஸ்டடி, ஜுடிஷியல் கஸ்டடி. போலீஸ் கஸ்டடி அப்படிங்கிறது போலீஸ் கிட்ட அந்த பர்சன் வந்து இருக்கிறது தான். இது மெயினா எதுக்காக இருப்பாங்க அப்படின்னா விசாரணைக்காக இருப்பாங்க. ஒரு பர்சன் ஒரு குற்றம் செஞ்சிருக்காருன்னு தெரிய வரும்போது அவரை செக்யூர் பண்ணி கூட்டிட்டு வந்து போலீஸ் கஸ்டடியில தான் முதல்ல வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு வந்து போலீஸ் கஸ்டடியில் இருப்பாங்க. அது எதுக்காகனா விசாரிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த பர்சன் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆவாரு. ஜுடிஷியல் கஸ்டடியில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 60 to 90 days அப்படிங்கிற வரைக்கும் இருப்பாங்க. அஃபென்ஸை பேஸ் பண்ணி, அது மெஜிஸ்ட்ரேட் சொல்றதை பொறுத்து 60 to 90 days இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பர்சனுடைய குற்றம் இழைக்கப்பட்டா ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஜெயிலுக்கு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அது வரைக்கும் அவங்க ஜெயில இருப்பாங்க. போலீஸ் ஏதாவது விசாரிக்கணும்னு நினைச்சாங்கன்னா போலீஸோட கஸ்டடி வரைக்கும் மறுபடியும் மாத்திப்பாங்க. டெத் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ரெண்டு இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பர்சன் இறந்துட்டாரு. அதுவும் ஒரு அத்தாரிட்டியினுடைய எக்ஸசிவ் ஃபோர்ஸ்னால இல்ல வந்து அவருடைய அபியூஸ்னால இல்ல அவரோட நெக்லெக்ட்னால இந்த 3 விஷயங்களுக்காக இந்த பர்சன் இறந்துட்டாரு அப்படின்னா அது கஸ்டடியல் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கஸ்டடியல் டெத் வந்து எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 21 படி பார்த்தோம் அப்படின்னா ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி வந்து சொல்லியிருக்கு. ஸோ அந்த வகையில ஒரு பர்சன் நம்ம அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னா சர்டன் ப்ரொசீஜர்ல தான் அரெஸ்ட் பண்ணணும். சர்டன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஆர்டிகல் 21 சொல்லுது. இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம்னா எந்த பர்சனுக்கும் எந்த விதமான வயலன்ஸும் நடக்காது. ஆர்டிகல் 22 என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்றோம் இல்ல டிடென்ஷன் பண்றோம் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கறதும் சொல்லுது. அந்த பர்சன் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கான கிரவுண்ட்ஸ் என்னன்னு, அரெஸ்ட் ஆன கிரவுண்ட்ஸ் என்னன்னு சொல்லணும். அப்புறம் அவர் அட்வொகேட்டை வச்சுக்கணும்னு நினைக்கிறாருன்னா கன்சல்ட் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா கண்டிப்பா கன்சல்ட் பண்ண அலோவ் பண்ணணும். அப்புறம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி 24 மணி நேரத்துக்கு உள்ள அந்த பர்சனை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 22.